விஜயகாந்த் மறைந்தாலும் மறைந்தார். விஜயகாந்தை பற்றி எவ்வளோ பேசுகிறோமோ அந்தளவுக்கு வடிவேலை பற்றி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்திருக்கு நக்கீரனில். அவர் அந்த வீடியோ மட்டும் கிடையாது, அவர் எங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போனாரோ அங்கெல்லாம் ஒரே டைலாக்காக தான் எல்லா பக்கமும் அவர் பேசியிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன பேசுனா அதை விட அதிகமாக கூட பேசியிருக்கலாம், கைத்தட்டை பொறுத்து. அப்போல்லாம் இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க? இப்போ இன்றைக்கி வடிவேலுக்காண்டி கொதிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவரை பேசினப்போ கொதிச்சிருக்கணும், அமைதியாக விட்டாங்கள்ல, அப்போ கொதிச்சிருக்கணும், அப்போ அறிக்கை விட்டுருக்கணும், ஒரு அடம் பிடிச்சிருக்கணும், என்னமா பண்ணியிருக்கணும். இதுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் போராடி இருக்கணும், இவர் மேலே கேஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கணும், என்னமா பண்ணியிருக்கணும். ஏன் ஜெயலலிதா அம்மா ஆட்சி தானே வந்துச்சு, செஞ்சுருக்கலாம்ல. ஆட்சி மாறிச்சா இல்லையா? ஆட்சி அந்த அம்மா ஆட்சி தானே இருந்துச்சு. அப்போல்லாம் எங்கே போயிருந்தாங்க இவங்க? இவ்வளோ நாள் அமைதி ஆகிட்டு இப்போ விஜயகாந்த் புகழ் வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் எல்லோரும் நின்றுக்கிறாங்க. அந்த லைம் லைட்டுன்னு சொல்கிறோம்ல, விஜயகாந்த் லைம் லைட்டில் எல்லோரும் நின்றுக்கிறாங்க. ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அந்த மனுஷனுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு பதிலாக ஓவர் நடிப்பு நடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. வடிவேலை கேட்கணும். வடிவேலை பற்றி யார் பேசாதீங்க, ஒன்றும் இல்லை. இவ்வளோ வார்த்தையை வாங்கினவர் விஜயகாந்த் அவர்கள், அவர் ஃபேமிலி. அவர் ஒரு வார்த்தை, இப்போ நமக்கே ஒருத்தவங்க பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் செத்தாலும் என் மூஞ்சில் முளைக்காதன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். நான் செத்தாலும் என் மூஞ்சிலாம் முளைக்காத அப்படி சொல்லுவோம். அதுதான் நடந்திருக்கு. எவ்வளோ பேசி வச்சுருக்காரு வடிவேலு விஜயகாந்த் அவர்களை பற்றி. அப்போ அவர் அப்படி ஒரு நினச்சிருப்பார்ல, அவர் வராது நல்லது தானே. அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? விஜயகாந்த் அவர்களே இல்லை, மன்னிப்பு யார்கிட்ட கேட்க சொல்கிறீங்க? அன்னைக்கு கேட்டிருந்தா அன்னைக்கு கேட்டிருக்கணும். அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அங்கங்கே பேசினார்ல, பேசிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கணும். இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு அதை பற்றின எந்த சிந்தனையும் இல்லை. நான் கரெக்டாக தான் பேசியிருக்கேன்ற மாதிரி அவர் பேசிட்டார். அப்புறம் திருப்பி அதை போட்டு மன்னிப்பு கேட்கணும், அது இதுன்னு பேசுகிறீங்கன்னா விஜயகாந்தோட அந்த புகழ் வெளிச்சத்தில் நீங்கள் குளிர்காயிருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லாமே நடிப்பு. விஜயகாந்துக்காக உருகிற அந்த நடிகர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், எல்லாருமே நடிக்கிறாங்க. தங்களை வெளிக்காட்டிக்கிறதுக்காண்டி விஜயகாந்த் பேரை பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்காண்டி என்னையும் சொல்லிடாதீங்க. நான் இதை பற்றி யாராவது சொல்ல தானே வேணாம், அதுக்காண்டி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? தயவுசெய்து யாரும் வடிவேலை பற்றி பேசாதீங்க, எந்த மாதிரியும் பேசாதீங்க. திட்டுறது கூட அவர் பேரை பயன்படுத்தாதீங்க. அதுதான் விஜயகாந்த் அவர்களுக்கு செய்கிற உண்மையான அஞ்சலி. திட்டுறது கூட அவர் பயன்படுத்தாதீங்க. 12 வருஷம் முன்னாடி அந்த வீடியோ இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கு. யாருக்கும் சூடு சொரணம் இல்லாமல் இருந்துட்டு இன்றைக்கி உட்காந்து பேசுகிறீங்கன்னா நீங்கள்லாம் மனசாட்சி ஏற்றவர்கள். தயவுசெய்து விஜயகாந்த் அவர்களோட புகழ் வெளிச்சத்தில் நீங்கள் நிற்காதீங்க. யாருமே வடிவேலை திட்டுறேன்னு நிற்காதீங்க. விஜயகாந்தை பற்றி விஜயகாந்த் புகழ்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அவர் கூட பழகுன நண்பர் வட்டம் இருக்குது பார்த்தீங்களா? அவங்க பேசட்டும், அது போதும். சம்மந்தமே இல்லாதவங்களாம் வாயை தந்து லொடன்னு பேசாதீங்க. அதுக்கு மேலே பேச அவங்களோட மனைவி இருக்காங்க, அவங்களோட பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க பேசுவாங்க, நம்ம கேட்போம். யார் வீடியோ போட்டாலும் பார்க்கறதுக்கு வேறு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்குது. விஜயகாந்த் அப்படின்னு போட்டால் யாருனாலும் நாய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் கூட நாய் பார்ப்போம்பா அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அவங்க புழுகுறாங்க. மக்கள் எந்த அளவுக்கு மந்தமாக இருக்காங்களோ அதை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க. எப்படி இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பாருங்களேன், ஒரிஜினலான விஷயத்தை பற்றி பேசுகிறது கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. எல்லாம் அவங்கவுங்க புனைக்கதையாக போட்டு எதாவது போட்டு யாராவது வெளியவே வரலைன்னா இவங்க வெளியே போயிட்டாங்கன்றது. அப்புறம் வெளியே வந்ததும் முதல் வீடியோன்னு போட்டிருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது. ஓப்பன் பண்ணி பார்த்தா சீட்டிங், ஏமாற்றி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால் தயவுசெய்து வடிவேலை பற்றி திட்டாதீங்க யாரும். உங்கவுங்க வேலையை பாருங்கள். பிரபலங்களையும் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்கிறேன். அவரெல்லாம் இனிமேலாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. விஜயகாந்த் அவர்களே இல்லை. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களை அவர் பார்க்காது தான் சரி. அவ்வளோ பேசிட்டு எதுக்கு அவரை போய் பார்க்கணும்? இவர் உயிரோடு நின்று போய் அவரை அந்த பாவப்பட்ட ஜீவனை போய் பார்க்கணுமா? இப்படி கர்வமாக பார்க்கணுமா? போயிட்டியா, நோயினால் கஷ்டப்பட்டியா அப்படின்னு போய் கர்வமாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி விஜயகாந்த் அவர்கள் போயிட்டாரு, நாளைக்கு நம்ம போயிடுவோம். நம்ம என்ன உயிரோடு இருக்க போகிறோமா? கிடையாது. எல்லோரும் ஒரு நாளைக்கு போகிறோம். ஆனால் எப்படி போகிறோன்னு தெரில. நம்ம போகும்போது நமக்கு எத்தனை பேர் நிற்க போகிறாங்கன்னு தெரில. சரிங்களா? அதனால் விஜயகாந்த் புகழ்கிறேன், வடிவேலை திட்டுறேன்னு சொல்லி யாரும் விஜயகாந்த் அவர்களோட அந்த புகழ் வெளிச்சத்தில் நிற்காதீங்க தயவுசெய்து. அது பாவம், அந்த குடும்பத்துக்கு செய்கிற பாவம். அவரோட புகழ் முழுக்க அந்த குடும்பத்தை போய் சேரட்டும். பேசுறதுக்கு அவரோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவரோட பழகினவங்க எல்லோரும் இருக்காங்கல்ல, அவங்க பேசட்டும். நம்ம